என்ன பீட்டர் செலக்ட் பண்ணிருக்கா. He is a lucky boy. Yes, மதா 77ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலையில இங்க ஒரு பெண் குழந்தை வந்து சென்றிருக்கா. அவ இன்னும் இங்கதான் இருக்கா? இல்ல வடக்குதுக்கு யாராவது வாங்கிட்டு போயிட்டாங்க? சொல்லுங்க மதா ப்ளீஸ். அவளை பத்தி தெரிஞ்சுக்க நீயே இப்படி பதட்டப்படுற? காரணம் இருக்கு, முதல்ல சொல்லுங்க மதா. அவ வேற யாரும் இல்ல, உன் பொறுப்புல இருக்கிற ரோசி தான். ரோசி அப்புறம் அங்கிள், எனக்கு உங்களை தவிர வேற யாருமே பிடிக்கல அங்கிள். ஏன் எங்க அம்மா நான் பிறந்த உடனே என்ன இங்க விட்டுட்டு போயிட்டாங்களா. என்ன பெத்த அம்மாவுக்கே என்ன பிடிக்கலன்னா மத்தவங்களுக்கு எப்படி அங்கிள் என்ன பிடிக்கும்? அதனால தான் நான் யார்கிட்டயும் பேசுறது இல்ல. அது சரி, என்ன மட்டும் உனக்கு பிடிக்க காரணம்? உங்க அம்மாவும் யானை மிதிச்சு செத்துட்டாங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி அம்மா இல்ல, அதான். யானை மிதிச்சு செத்துட்டாங்களா? ஓ ஓ ஆமா ஆமா. அப்புறம் அந்த குட்டி யானை கிட்ட கூட ரொம்ப பிரியமா இருந்தீங்க, இல்லன்னா அது பண்ண தொண்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அது அம்மா கிட்ட சேர்த்திருப்பீங்களா? அது மாதிரி உன்னையும் உங்க அம்மா கிட்ட சேர்த்துடுவா. வேண்டாம் அங்கிள். ஏமா? அந்த அம்மா என்ன பெத்ததுமே குட்டி யானை விட்டுட்டு ஓடல, ஆனா எங்க அம்மா என்ன பெத்ததுமே அனாதையா விட்டுட்டு ஓடிட்டாங்க. என்ன வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சுக்கிட்ட நான் மறுபடியும் போக மாட்டேன். ஐ ஹேட் மை மதர், நான் போக மாட்டேன். சரி, சொல்ல போகல. சரி, அம்மா கிட்ட போக மாட்டியா? வேண்டாம் வேண்டாம் போ. அங்கிள், என் ஆசை என்ன தெரியுமா? எப்பவுமே உங்களை பாத்துக்கிட்டு இருக்கணும். இன்னொன்னு, எங்க அம்மாவை நான் பார்க்கவே கூடாது. பார்த்தாலும் அம்மா கூப்பிட மாட்டேன். கவலைப்படாதேம்மா, உனக்கு என்ன எப்ப பாக்கணும்னு தோணுதோ அப்போ ஒரு போன் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி, அப்ப நான் வரட்டா? இது அன்னைக்கு நான் கொடுத்த புக்கு தானே? ஆமா அங்கிள். இது என்ன காஞ்சி போய் கிடக்க? இதை தூக்கி எரிஞ்சு விடுறேன், நாளைக்கு புதுசா கொண்டு கொடுக்குறேன். வேண்டாம் அங்கிள், என்கிட்ட இருக்கட்டும். சரி சரி, எடுத்துக்கோங்க. வேண்டாம். எடுத்துக்கோங்க. வேண்டாம். பாய் அங்கிள். பாய். என் குழந்தைய கண்ணுல காட்டிட்டு கை கெட்டாத தூரத்துல வச்சிருக்கிய, இது என்ன நியாயம்? நீ மட்டும் உன் குழந்தையோட இருக்கும் போது என்ன மட்டும் என் குழந்தையோட சேர விடாம செஞ்சிட்டிய, இதுல உனக்கு என்னம்மா ஆனந்தம்? என் மக ரோசி என்ன ஜென்ம விரோதியா நினைக்கிற அளவுக்கு நான் என்னம்மா பாவம் செஞ்ச? என்ன பாவம் செஞ்ச? மத, எனக்கு ஏற்பட்டிருக்கிற கொடுமை இந்த உலகத்துல எந்த தாய்க்குமே ஏற்படக்கூடாது மத, ஏற்படவே கூடாது. ரோசி உன் குழந்தையா? ஆமா மத, இந்த உண்மை எனக்கே இன்னைக்குதான் தெரியும். மத, அது எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாம இருந்திருந்தா நிச்சயமா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்.
இப்ப ஒட்டவும் முடியாம ஒதுங்கவும் முடியாம ஒரு இக்கட்டான நிலைமையில ஆகாம செத்துக்கிட்டு இருக்க. காரணம் ரோசி தன்னை பெத்த தாயை அடியோட வைக்கிறா அதானே? ஆமா மத, நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன். ரோசி கிட்ட என்ன பத்தி சொல்லுங்க. அவளுக்கு என் மேல இருக்கிற வெறுப்பு, தாயும் மகளுமா இருந்தோம் இப்படி தனித்தனியா அனாதைகளா நிக்கிறோம். இந்த தலையெழுத்த மாத்துங்க. எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க மாத. குழந்தை மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற நீ எப்படிமா அதை பிரிஞ்ச? சொல்றேன் மத, சொன்னாத்தா நான் நிரபராதிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்பதான் என்ன வெறுக்கிறது நியாயம் இல்லைன்னு நீங்க ரோசிக்கு எடுத்து சொல்ல முடியும். மத, நான் ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தவ. என் வயசுல எல்லாருக்கும் ஏற்படுற விபத்துல நானும் சிக்கினேன். ஆமா மத, எங்க பண்ணையில வேலை செஞ்ச ஒரு நல்லவரை நான் காதலிச்சேன். பூவே பூவே வா தென்றல் தேட பூந்தேனே தேனே வா தாகம் கூட நான் சொல்லும் கானம் நீ தந்த தானம் நான் சொல்லும் கானம் நீ தந்த தானம் 100 ராகம் நெஞ்சோடுதான் உன்னை நினைத்தேன் பூவே பூவே வா தென்றல் தேட. பனி விழும் புல்வெளியில் தினம் தினம் பொன் பொழுதில் கனிவிடும் உன் மடியில் கலந்திடும் உன் உறவில். நானும் கம்பந்தான் கொஞ்சம் போது கொஞ்சம் இன்பம் போல் வேறு ஏது? தேவதேவி என்னோடுதான் உன்னை நினைத்தேன் பூவே பூவே வா தென்றல் தேட. பூந்தேனே தேனே வா தாகம் கூட இடையினில் உன் விரல்கள் எழுதிடும் என் சுகங்கள். அணைக்கையில் உன் உடலில் அழுந்திடும் என் நகங்கள் மீண்டும் மீண்டும் நான் வேண்டும் போது காதல் யோகம்தான் கட்டில் மீது காண வேண்டும் உன்னோடுதான். உன்னை நினைத்தேன் பூவே பூவே வா தென்றல் தேட பூந்தேனே தேனே வா தாகம் கூட நான் சொல்லும் கானம் நீ தந்த தானம். நான் சொல்லும் கானம் நீ தந்த தானம். 100 ராகம் நெஞ்சோடுதான். உன்னை நினைத்தேன் பூவே பூவே வா லா 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 லா. லா 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 லா. வெட்டி சாய்க்காம விவரமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரே பொண்ணு செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. கேவலம் நம்ம கிட்ட வேலை செஞ்சவனோட ச்சே. நான் ஆத்திரப்படுறதா அவன் அந்தஸ்த நினைச்சில்லடி, பின்ன என்ன ஏமாளின்னு நினைச்சான்.
இதுவரைக்கும் என்ன ஏமாத்த நினைச்ச எவனையும் நான் விட்டு வச்சதில்ல. சீனு, என்ன யோசனை? நம்ம கல்யாணத்தை பத்தி தானே? ராஜு, எங்க அப்பாவோட குணத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்துல ஆச்சா போச்சாம் பாரு. எங்களை மன்னிச்சிருங்கன்னு கால்ல விழுந்தா அடுத்த நிமிஷமே மனசு மாறிடுவாரு. நன்றி கெட்டத்தனமா நடந்துகிட்டுமோன்னு மனசாட்சி உறுத்துது. இத பாருங்க, ஒரு பொண்ணோட விருப்பப்படி அப்பா அம்மா அக்கா தங்கைங்களை அடைய முடியாது. அவ விரும்பியபடி கணவன் அடைய முடியும். அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். அது தப்புன்னு எனக்கு தோணல. லலிதா, ராஜு, இன்னைக்கு நமக்கு முதல் இரவு. மிச்சத்தை காலையில பேசிக்குவோம். லலிதா, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் நாம செஞ்சது தப்புதான் என் மனசாட்சி சொல்லுது. நான் உங்க அப்பா அம்மா காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு அவங்க சமூகத்தோட உன்னை வந்து அழைச்சிட்டு போறேன். என்ன மன்னிச்சிருங்க. லலிதா தான் சொல்லிச்சு, தாலி கட்டிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா எங்க அப்பா அம்மா நிச்சயம் மன்னிச்சிருவாங்க. அவ பேச்சு கட்டுக்கிட்டு நான் இந்த காரியத்தை செஞ்சாலும் என் மனசாட்சி ஒருத்திக்கிட்ட தான் இருக்குது. உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கத்தான் அவளுக்கே தெரியாம நான் இங்க வந்திருக்கிறேன். ஓஹோ, அவ கொடுத்த துணிச்சலோ? ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருந்தா உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிருப்பேன்டா. என்னங்க, நடந்தது நடந்து போச்சு. அவர் உள்ள கூப்பிடுங்க. லலிதாவை அழைச்சிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. ராஜு, இந்த நிமிஷத்துல இருந்து நீ இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்ட. உன்னை நான் மனப்பூர்வமா மன்னிச்சிட்டேன். லலிதாவையும் என் கணவரோட வாழ்ந்த ஒரு நாள் வாழ்க்கை எனக்குள்ள உயிர் பெற ஆரம்பிச்சிடுச்சு. அத கருவிலேயே அழிக்க என்ன பெத்தவங்க முயற்சி பண்ணாங்க, வற்புறுத்தினாங்க. நான் மறுத்த. ஊர் மான அவமானத்துக்கு பயந்து இந்த ஊர்ல ஒரு நர்சிங் ஹோம்ல சேர்த்தாங்க. பிரசவத்துல நான் மயக்கமாயிட்டேன். கண்ணை திறந்து பார்த்தப்போ குழந்தைய காணோம். எங்கன்னு கேட்டேன். அது செத்து பொறுத்திருச்சது எங்க அப்பா சொன்னாரு. கொஞ்ச காலம் கடந்து என்ன புது வாழ்க்கைக்கு திருப்ப என்ன பெத்தவங்க முயற்சி பண்ணாங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அடுத்த நாளே வீட்டை விட்டு வெளியேறினேன். என் குழந்தைய இழந்த ஏக்கத்தை போக்கிக்கிறதுக்காகத்தான் குழந்தைகளை வளர்க்கறதுலயே என் காலத்தை கழிக்கணும்னு முடிவுக்கு வந்தேன். அதனாலதான் இங்க வந்து சேர்ந்தேன். ஆனா விதி என் குழந்தை இருக்கிற இடத்துக்கு என்ன கொண்டு வந்து சேர்த்துருச்சு. மத, இப்ப சொல்லுங்க, ஜோசி சொன்ன மாதிரி நான் இதயம் இல்லாதவளா, இரக்கம் இல்லாதவளா? சொல்லுங்க மதர்.
இல்ல லலிதா, இதெல்லாம் ரோசிக்கு எடுத்து சொல்லி என்ன அம்மானு கூப்பிட சொல்லுங்க மதர், பிளீஸ். சாரி லலிதா, ரோசிக்கு அம்மாவா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற, அவ உயிரோட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன சொல்றீங்க? முதல்ல உன் மனசை திடப்படுத்திக்கிட்டு நான் சொல்ல போறத கேளு. ரோசி இந்த ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்து 5 வயசானதுக்கு பிறகு ஒரு நாள் மயங்கி விழுந்தா. உடம்பெல்லாம் நீளம் பூத்து போச்சு. டாக்டர் கூப்பிட்டு காட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ ஒரு ஹிருதய நோயாளின்னு. ஆமாமா, ஹிருதயத்தில் உள்ள 4 வால்வுக்குள்ள பொண்ணுலதான் அவ உயிர் ஓடிட்டு இருக்கு. அவ அதிக நாள் வாழ மாட்டான்னு அவளை சோதிச்சு பார்த்த டாக்டருங்க சொல்லிட்டாங்க. கர்த்தர் அருளாலே 8 வயசு நடந்துட்டு இருக்கு. ஆனா எப்போ அந்த சின்ன இதயம் தன்னுடைய துடிப்பை நிறுத்துமோ, என்னைக்கு அந்த அழகான மலர் மண்ணுல உத்தரமோ, அந்த மாதாவுக்கு தான் தெரியும். மதர், ஒண்ணு அவ பிறந்தப்பவே நான் செத்துருக்கணும், இல்ல நான் பாக்குறதுக்கு முன்னாலேயே அவ செத்துருக்கணும். இந்த ரெண்டுமே செய்யாம எங்களை இப்படிப்பட்ட நிலையில நிறுத்திட்டாரே கடவுள், நான் என்ன பண்ணுவேன்? உன் மனசு தேத்திக்க. ரோசி உன் குழந்தையே இல்லைன்னு உன் மனசுக்குள்ள ஒரு முடிவுக்கு வா. நீதான் தாயின்னு தெரிஞ்சா தன் தாயை அடியோட வெறுக்கிற அந்த பிஞ்சு மனசு நிச்சயமா அது தாங்கிக்காது. இந்த உண்மையை நீ மறைச்சுதான் ஆகணும். ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க மதர். ஆனா என் மனசு எவ்வளவு வேதனைப்படன்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? லலிதா, நீ ரோசியை 10 மாசம் உன் வயித்துல சுமந்திருக்கலாம். ஆனா நான் அவளை 8 வருஷம் ஏன் இதயத்துல சுமந்திருக்கேன். அவளோட இந்த நிலைமை எனக்கு என்ன துன்பத்தை கொடுத்திருக்க முடியும் நீ யோசிச்சு பாத்தியம்மா? நீ இந்த ஆசிரமத்துல வந்து சேர்ந்தப்போ ஒரு அழகான மலரை பார்த்து, இந்த மலருக்கு ஒரு நாள் தானே ஆயுள்னு என் மனசுல அனுதாபம் தோணுதுன்னு சொன்னேன். உடனே நான் அவனுக்கு வேலை தர காரணம், ரோசியும் அந்த மலர் மாதிரி அல்பாயசுல போறவளாச்சே, இருக்கிற வரைக்கும் அவளை பாதுகாக்க உன்னாலதான் முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இப்போ அவ முடிவுக்கு நீயே காரணமா இருக்க போறியா? ஸ்டெல்லா அவளை அமெரிக்கா அழைச்சிட்டு போறேன்னு சொன்னப்போ இந்த நிலையில இருக்கிற ஒரு குழந்தைய எப்படி அனுப்புறதுன்னு தான் நான் மறுத்தேன். நான் அவளுக்கு துரோகம் செய்யறதா நீ குற்றம் சாட்டினேன். நான் அவளை இந்த ஆசிரமத்தை விட்டு அனுப்ப மறுத்தேன். நீ அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப துடிக்கிற. இல்ல மதர், இல்ல மதர், இல்ல மதர், நான் அம்மான்னு உரிமை கொண்டாட மாட்டேன். அவ உயிரோட இருந்தா எனக்கு அதுவே போதும். சத்தியமா நான் தான் அவன் தாயின்னு அவங்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் அவளுக்கு ஆயாவே இருந்துடுறேன். உன் மனசுல இருக்கிற பாரத்தை கர்த்தர் காலடியில இறக்கி வச்சுட்டு அவர் விருப்பப்படியே நடக்கட்டும்.